சேனல் மாகி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ வாழை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மாரி செல்வராஜ். இந்த படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ரெண்டு சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டரா நிக்கிலா விமல் மற்றும் கலையரசன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த தீபாவளியை சிவகாசி பட்டாசோட கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல தரமான பட்டாசா உங்க ஊருக்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ rajikrackers.in அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. 65% மெகா டிஸ்கவுண்ட். அது போக ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர் நம்ம சேனல்ல இருந்து போனீங்க அப்படின்னா 500 rupees இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் தராங்க. கூப்பன் கோட் ராஜி அப்படிங்கிறது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தராங்க. இதெல்லாம் போக நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸுக்கு கோட் படத்தோட ஒரு டிக்கெட் செகண்ட் டேல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தியேட்டர்ல கேட்குறீங்களோ புக் பண்ணி தராங்க. ஸோ rajikrackers.in உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. Now let's get into the review of film வாழை. வாழையை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜோட இது பயோபிக் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் தோணுது. 1999 நெல்லையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜோட முந்தைய படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாழை உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபில்மா இருக்கும். கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய படமாகவும் இருக்கும். பிடிக்கல மாரி செல்வராஜோட படங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் இல்லை அப்படின்னா கூட இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அவரோட படமும் சரி அவரோட கிராஃப்ட்மேன்ஷிப்பும் சரி உங்களுக்கு இந்த படம் மூலமா புரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது வாழையில எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ மீன் கம்பேரிங் டு ப்ரீவியஸ் மாரி செல்வராஜ் ஃபிலிம்ஸ் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அதுதான் இந்த படத்தில் மற்ற படங்களை விட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். எஸ்பெஷலி இந்த மாமன்னனா இருக்கட்டும் கர்ணனா இருக்கட்டும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சாலிடாக என்டர்டைனிங்காக நிறைய ஃபன்னான விஷயங்களை உள்ள வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. சிவனேந்த பெருமாளாவும் சேகராகவும் வர அந்த ரெண்டு பசங்களோட நடிப்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஏதோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். நிக்கிலா விமல் அஸ் அ டீச்சராக ஒரு எலகண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நல்ல ரோல் அவங்களுக்கும் கூட சப்போர்ட்டிங் ரோலில். தென் கலையரசன் சரி திவ்யாவும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. திவ்யாவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் அமையும். பள்ளிக்கூட சம்பவங்கள் ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன வயசு பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீச்சர் மேலே வந்து ஒரு க்ரஷ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த சீனை காட்சியமைப்படுத்தினதும் ரொம்ப அழகான முறையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. பள்ளி பருவத்தை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும் இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த ரெண்டு பசங்களோட ஃபன் அண்ட் ஹியூமர்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக வாங்கியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஆனால் செகண்ட் ஆஃப் த ஃபிலிமில் படம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாரி செல்வராஜோட ஒரு டீப் ஜோனுக்குள்ள போகுது. ஐ மீன் அந்த பாவர்ட்டி சில்ட்ரன்ஸை கூட விட்டு வைக்காது. அந்த சைக்கிளில் இருந்து ஒரு சின்ன பசங்க கூட தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக ஆணித்தரமாக செகண்ட் ஹாஃபில் சொல்ல வந்திருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நான் அடித்து சொல்கிறேன். டெஃபினெட்லி அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கும். இப்படி ஒரு ட்ராஜடி நடந்திருக்கா, அதுவும் மாரி செல்வராஜோட பயோபிக் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எமோஷனல் வேல்யூஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக சொல்கிறாரு. ஸோ அவரோட பயோபிக்கில் இவ்வளோ ஒரு பெரிய ட்ராஜடியெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிராமங்களில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு கருத்தாகவும் இருக்கு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். இந்த படம் பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே வந்து அந்த படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறத மறந்து டெஃபினெட்லி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஹிட்டிங்கான நான் சொல்கிறதில்ல இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸை வந்து மாரி செல்வராஜ் எழுதியிருக்காரு. இந்த எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சரி இந்த திரைக்கதையில் எந்த இடத்துலையுமே தோய்வே இல்லைங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஸ்லோவாக போகுது. பட் ஆனால் அந்த லேக்னு நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம கண்ணை எடுத்து அதர்வைஸ் இந்த மொபைலுக்கு மேலே நோண்டுற மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து ஓகே லேக் அடிக்குது அப்படின்னு தோணும். ஆனால் கண்ணை பார்த்தீங்கன்னா திரையிலிருந்து நம்மளால் எடுக்கவே முடியாது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக படத்தை எடுத்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட இசை எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜனாலே நான் பயங்கரமாக மியூசிக் போடுவேன் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ரொம்பவே அழகான ஒரு மியூசிக் இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு மியூசிக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு.
லைக் பம்பை இது மாதிரியான பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதைஞ்சிருந்தது எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து ஒரு வேற லெவலில் சனா இந்த படத்துக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. தேனி ஈஸ்வரோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜோட விஷனை அப்படியே 100% ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. நேச்சராக இருக்கட்டும், எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தேன் படத்தில் அவரோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான ஒர்க்கு. எடிட்டிங் எந்த இடத்துலையுமே நான் சொன்ன மாதிரி லேக் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வைஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நான் மாரி செல்வராஜோட திரைக்கதையும் இது எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் மெர்ஜ் ஆகிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டான படத்தை பார்த்தீங்கன்னா அகைன் மாரி செல்வராஜால டெலிவர் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த படம் இந்த வார ரிலீஸில் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவில் இந்த படம் கண்டிப்பாகவே ஒரு தனி இடத்தை பதிக்கும். நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா பேசப்படக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக வாழை இருக்கும். கான்ட்ரவர்ஷியல் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை நிறைய பேர் கண்டிப்பாகவே முன் வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு மேக்கிங்கும் சரி, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த திரைக்கதையும் ஹார்ட் ஹிட்டிங்கான கிளைமேக்ஸும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வாழை படத்துக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 4.5 out of 5.